இன்றைய வேத வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். நாமத்தின் மூலம் தமது குணாதிசயங்களை விளங்கும்படி செய்கிறார். நாமத்தோடு வாக்குத்தத்தங்களை இணைத்திருக்கிறார். அந்த நாமத்தில் வல்லமை விளங்கச் செய்கிறார். அது மட்டுமல்ல, அந்த நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறார். தாவீது ராஜா கர்த்தருடைய நாமத்தின் அதிசயங்களை சுகந்தரித்து கற்றுக்கொண்டவர். அந்த சாட்சியை வாசித்து பாருங்கள். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதம் 23:3 சொல்லுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது என்று சங்கீதம் 25:11 சொல்லுகிறார். உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று சங்கீதம் 31:3 சொல்லுகிறார். நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று சங்கீதம் 79:9 சொல்லுகிறது. அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். சங்கீதம் 106:8 சொல்லப்படுகிறது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் என்று சங்கீதம் 143:11 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை முன்வைத்து நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ உடனே கர்த்தர் மனதுருகுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சங்கீதம் 91:14 நாங்கள் வாசிக்கிறோம். தேவன் தன் கிருபைக்கு தகுந்தபடி எங்களை நடத்துவார். நமக்காக அல்ல, அவருடைய மகிமைக்காக நல்வினைகளை எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நாமம் நிரந்தரமாக உயர்த்தப்பட வேண்டும். அவருடைய வழிகளில் வந்து சாட்சியாய் மாறுங்கள். அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நினைவு கூறுவார். அல்லேலூயா.